ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நான் வீக்கெண்ட் ஸ்பெஷலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து பைத்தான் ஸ்கிரிப்டிங்கை வச்சு பண்ணி எப்படி கலாய்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ரெண்டு ஃபங்க்ஷனுங்க. webbrowser டாட் ஓப்பன், ஓகே, அடுத்து வந்து random range எப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சு பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கோ டு த ஸ்கிரிப்டிங். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெப் ப்ரௌசரை இம்போர்ட் பண்ணிக்கோங்க, டைமை இம்போர்ட் பண்ணிக்கோங்க, ரேண்டமாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வைல் ட்ரூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு வைல் லூப்பை. ஒன்றும் இல்லை, வைல் லூப் என்ன, எதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போ நம்ம Ctrl+C ப்ரெஸ் பண்ணி நீங்கள் Ctrl+C ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த வைல் லூப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். அது வரைக்கும் சுற்றிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சைட்ஸ், ஓகே, வெப்சைட்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டு random.choice இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு வெப்சைட்டுக்குரிய லிங்க்கை வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ரேண்டம் வெப்சைட், நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். google.com, யூடியூப் ஓப்பன் பண்ணி தமிழ் cloudguy.com அப்படின்னு. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லெட்ஸ் கம். இப்போ தான் நம்ம ப்ரௌசருக்குரிய ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓப்பன் யூஸ் பண்ணணும். ஓகே, ப்ரௌசர் ஓப்பன். ஓகே, வேரியபிள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இந்த வெப்சைட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிறத பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதை டேரெக்டாக இதை அப்படியே கொடுத்துடாதீங்க, அவ்வளோதான். அதாவது டைம் எதுவும் கொடுக்காமல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, லைக் ஸ்லீப் டைம் கொடுக்காம ரன் பண்ணிங்க அப்படின்னா, அப்படி மில்லி செகண்ட்ஸில் வந்து டக்னு என்ன நீங்கள் ரெண்டு ப்ரௌசர் கொடுத்துருக்கீங்க ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். வேறு வழியே கிடையாது. அதை வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் டாஸ்க் மேனேஜர் போய் நீங்கள் ப்ரௌசரை கில் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணால் தான் ஸ்டாப்பே ஆகும். வேறு வழியே கிடையாது. ஓகே, இப்போ இதில் ரேண்டம் டாட் இந்த ரேஞ்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த webbrowser டாட் ஓப்பன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன். ஒன்றும் இல்லை, இதில் நம்ம என்ன யூஆர்எல் கொடுக்குறோமோ நான் ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஆர்குமெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை ஓப்பன் பண்ணி விட்டுரும். open_new_ டேப் கொடுத்துருந்தோம்னா எக்ஸிஸ்டிங் இதை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணோம். ஓகே, இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, random range அப்படின்னா ஒன்றும் இல்லை, எப்போ ஸ்டார்ட்டு எப்போ ஸ்டாப்பு. ஸோ இந்த டைம் இன்டர்வலில் ப்ராக்கெட்டில் தப்பாக வந்துருச்சு கொடுங்க. இதை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லேக் டைம் வந்து 1 கொடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அந்த டைம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்லீப் டைமாக இது வந்து இவ்வளோ கேப் இருக்கும். ஓகே, இது ஒன்றும் இல்லை, 5 செகண்ட்ஸ் கேப் கொடுக்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் time.sleep. ஓகே, ஏன்னா நம்ம இது வச்சுருக்கோம்ல, டைமை நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். time.sleepல என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம மேலே வச்சுருக்கிற இந்த வேரியபிளை கொடுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் கொடுங்க, சேவ் கொடுங்க. இவன் எரர் சொல்கிறான், மிஸ்ஸிங் ஒயிட் ஸ்பேஸ், ரீஃபார்மேட் கொடுங்க, அதுவே ஃபார்மேட் பண்ணிக்கிறோம். ஓகே, டன். ஓகே, இதை ஒரு குட்டி ப்ரோக்ராம். இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸை ஜஸ்ட் இதை ஏதாச்சும் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த டைம் லேக் ரொம்ப கம்மியாக கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 to 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதே இதில் நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் ப்ரௌசர், அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாது அவங்களுக்கு. ஓகே, இப்போ சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் நான் ரன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதுவாக ஓப்பன் ஆகிட்டே இருக்குது பாருங்களேன். இப்போ என் ப்ரௌசர் பாருங்கள், ஃபஸ்ட்டு youtube.com ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் கூகுள் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் எத்தனை இது ஓப்பன் ஆகுது பாருங்கள், லோட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கூகுள் ஓப்பன் ஆகுது. அந்த நம்ம டைம் லேக் என்ன கொடுத்துருக்கோமோ இது மாதிரி ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஆக்சுவலாக. இப்போ நீ இந்த ப்ரோக்ராமை பண்ணி விண்டோஸில் வச்சு சேவ் பண்ணி ஓட்டி விட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ண சொல்லுங்கள், பாருங்கள் லோட் ஆகிட்டே இருக்கும் இவ்வளோ ப்ரௌசர். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லைங்க. நீங்கள் அந்த வைல் லூப்பில் வந்து நீங்கள் எப்போ எக்ஸிட் ஆகிறீங்களோ அப்போ தான் அந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும். ஸோ ஜஸ்ட் இங்கே வாங்க, வந்து திருப்பி இங்கே ஸ்டாப் கொடுங்க, இல்லைனா Ctrl+C கொடுங்க. அப்போ தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக எந்த ப்ரௌசரும் எதுவும் ஓப்பன் ஆகாது. இது நம்மளுடைய வெப்சைட்டு.
நம்மளுடைய யூடியூப் சேனலுக்குரிய ஹோம் பேஜை கொடுத்துருந்தேன் பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து புதுசாக எதுவும் வராது, ஏன்னா நம்ம ப்ரோக்ராமை கில் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டாக ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷலாக ஒரு ஃபன்னாக ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டிங் பண்ணலான்னு யோசித்தோம். அதுதான் இது. ஓகே, ஸோ திருப்பி லெட்ஸ் கோ பேக் டு த ஸ்கிரிப்ட். ரொம்ப சிம்பிளான ஸ்கிரிப்ட்டுங்க. வெப்சைட்டில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ random.choice இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன வெப்சைட் URL கொடுக்குறீங்களோ அது ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணும். இதில் நீங்கள் 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், எதனால் கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரௌசர், இந்த ப்ரௌசர் webbrowser.openல இந்த வெப்சைட்ஸ் URL பாஸ் பண்ணுங்கள். செகண்ட்ஸில் லேக் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த லேக் டைமை கொண்டு வந்து இந்த 1 to 5ல் எத்தனை செகண்ட்ஸ்னாலும் வெயிட் பண்ணும். செகண்ட்ஸை ஸ்லீப் டைமாக கொடுக்குறீங்க. அவ்வளோதான். ஸோ என்ஜாய் திஸ் ஃபன் ஃபில்ட் ப்ரோக்ராம். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், பிங் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லேட்டஸ்ட்டாக உள்ள பைத்தானோட பிளேலிஸ்ட்டில் கொஞ்சம் நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், பாருங்கள். இதில் வேறு எதுவும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஃபங்க்ஷன் வேணும், ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். ஓகே, ஹாப்பி வீக்கெண்ட். பாய், டேக் கேர் கைஸ், பாய்.